நாட்டின் 80வது சுதந்திர தின விழா டெல்லி செங்கோட்டையில் கோலாகலமாக நடைபெற்றது. மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று தேசிய கொடியை ஏற்றினார். சுதந்திரத்திற்கு பின் முதன்முறையாக செங்கோட்டையில் வந்தே மாதரம் பாடலுடன் விழா கொண்டாடப்பட்டது. அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் சுதந்திர தின விழாவில் பங்கேற்றனர். 140 கோடி இந்தியர்களின் பங்களிப்புடன் பல்வேறு துறைகளிலும் இந்தியா புதிய உயரங்களை எட்டி வருகிறது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றிய பின் உரையாற்றிய பிரதமர் இந்தியாவை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், பொருளாதார ரீதியாக பலவீனமான 5 நாடுகள் என்ற நிலையிலிருந்து உலகின் முக்கிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்க இந்த முயற்சிகளே காரணம் என்றும் தெரிவித்தார். 2047க்குள் இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறுவதற்கான இலக்கை அடைய இந்தியர்கள் பெரிய கனவுகளை காண வேண்டும் என்று பிரதமர் கோரினார். பெரிய கனவுகளை நனவாக்க நாம் பாடுபடும் போது உலகம் நம்மை வேறு விதமாக பார்க்க தொடங்கும் என்றும் அவர் கூறினார். எரிசக்தி துறையில் இந்தியா தன்னிறைவு அடைவது அவசியம் என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். சில நாடுகள் எரிபொருளையும் கடல் பாதைகளையும் ஆயுதம் போன்று பயன்படுத்தி வரும் நிலையில் எரிசக்தியில் சுயசார்பு மிகவும் அவசியமாகிறது என குறிப்பிட்டார். நமக்கு தேவையானதை நாமே உற்பத்தி செய்யும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுதந்திர தின உரையில் கூறிய பிரதமர் அவற்றை பட்டியலிட்டார். குழாய் மூலம் சமையல் எரிவாயு விநியோகம் 70 நகரங்களிலிருந்து 700 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என பிரதமர் கூறினார். கடலிலிருந்து எரிபொருள் உற்பத்தி வாய்ப்புகளை கண்டறிய பெரிய அளவில் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்ற பிரதமர் 2047க்குள் 100 கிகாவாட் அணு மின் உற்பத்தி திறனை எட்ட இந்தியா திட்டமிட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் நலன் கருதி ஆன்லைனில் இலவச பயிற்சி அளிக்கும் திட்டம் தொடங்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் நம்மிடம் வலுவான டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு உள்ளது என்றும், சிறந்த திறமையாளர்களும் ஆசிரியர்களும் உள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். இந்த வளங்களை ஒன்றிணைத்து நாட்டின் இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி வழங்குவதற்கான ஒரு முழுமையான கட்டமைப்பை அரசு உருவாக்கும் என அவர் தெரிவித்தார். இந்த புதிய திட்டம் ஏராளமான குடும்பங்களின் நிதிச்சுமையை குறைக்கும் என்றும், பெற்றோர்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய்களை சேமிக்க முடியும் என்றும் சுதந்திர தின உரையில் பிரதமர் குறிப்பிட்டார். நீட் போன்ற போட்டித் தேர்வுகள் தொடர்ந்து பேசுபொருளாகி வரும் நிலையில் பிரதமரின் இந்த அறிவிப்பு கவனம் பெறுகிறது. காடுகளில் செயல்பட்டு வந்த ஆயுதம் தாங்கிய நக்சல்கள் அழிக்கப்பட்டு விட்டதாகவும், ஆனால் அவர்களுக்கு ஆதரவான சித்தாந்தவாதிகள் வன்முறையையும் அராஜகத்தையும் தூண்டுவதற்கான வாய்ப்புகளை தேடி வருவதாகவும் பிரதமர் பேசியுள்ளார். நாட்டின் நிர்வாக அமைப்புகளுக்குள் ஊடுருவி கொள்கைகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைத்து சமூகத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் புத்திசாலி நக்சல்களை அடையாளம் கண்டு அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் வீழ்ச்சி என்பது அதன் பின்னணியில் உள்ள சித்தாந்த சவால் முழுமையாக மறைந்து விட்டதை குறிக்காது என்றும் பிரதமர் பேசினார். இந்தியாவை 2047க்குள் வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கில் பயணத்தை விரைவுபடுத்த 7 அம்ச திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இதில் முதலாவதாக சிறிய உதிரி பாகங்கள் முதல் பெரிய பொருட்கள் வரை நாமே உருவாக்கும் வகையில் உற்பத்தி திறன் அதிகரிக்கப்படும் என தெரிவித்தார். நமது விளைபொருட்கள் உலக சந்தைகளை எட்டுவது உணவுப்படுத்தல் 2வது அம்சம் என பிரதமர் கூறினார். ஏஐ, குவாண்டம், ரோபாட்டிக்ஸ், விண்வெளி போன்றவற்றில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவை கண்டுபிடிப்பு மையமாக மாற்றுதல் 3வது அம்சம் என பிரதமர் தெரிவித்தார். நமது நகரங்களுக்கு இடையில் வேகமாக போக்குவரத்துக்கான கட்டமைப்பை உருவாக்குவது, பாதுகாப்புத் துறையில் பெரிய ஏற்றுமதியாளராக மாறுவது, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் பெரும் வளர்ச்சி பெறுவது ஆகியவற்றை மற்ற 3 முக்கிய அம்சங்களாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவின் சுற்றுலா மையங்கள், பாரம்பரிய மருத்துவ முறைகளை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணிகளை ஈர்ப்பது 7வது அம்சம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். வரும் 5 முதல் 7 ஆண்டுகளில் இந்த 7 அம்சங்களுக்கும் முக்கியத்துவம் தந்து நாட்டின் வளர்ச்சி வேகம் முடுக்கிவிடப்படும் என பிரதமர் மோடி சுதந்திர தின உரையில் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி தனது 13வது சுதந்திர தின உரையை செங்கோட்டையில் 75 நிமிடங்களில் நிறைவு செய்தார். கடந்த 4 ஆண்டுகளில் அவரது மிக குறுகிய உரையாகும். கடந்த ஆண்டு 103 நிமிடங்கள் உரையாற்றியிருந்தார். அதுவே அவரது நீண்ட சுதந்திர தின உரையாகும். இந்திய பிரதமர்களில் அதிகபட்சமாக 17 முறை சுதந்திர தின உரையாற்றியவர் ஜவஹர்லால் நேரு. அதன் பிறகு தொடர்ச்சியாக 13 முறை சுதந்திர தின உரையாற்றிய 2வது பிரதமர் என்ற பெருமையை நரேந்திர மோடி பெற்றுள்ளார். சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி அணிந்திருந்த சட்டை பையிலிருந்த தேசிய கொடியின் மூவர்ண கைக்குட்டைகளின் வரிசை தவறாக இருந்ததாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. காவி, வெள்ளை, பச்சை நிறங்களுக்கு பதிலாக மாற்றி வைக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டிய காங்கிரஸ் தலைவர் பவன் கேரா, பிரதமர் மோடி இந்தியாவின் சுதந்திர தினத்திற்கு பதிலாக அயர்லாந்தின் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறாரா அல்லது உருது பாணியில் மூவர்ண ஆடையை அணிந்திருக்கிறாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதல்வர் விஜய் திறந்தவெளி ஜீப்பில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து கோட்டை கொத்தளத்தில் முதல்வர் விஜய் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அரசு உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் முதல்வர் விஜயின் தந்தை சந்திரசேகர், தாய் சோபா, நடிகை த்ரிஷா ஆகியோர் கலந்து கொண்டனர். தாவேக்கா அரசுக்கு எதிரான சதிகளை முறியடிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு முதல்வர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய அவர் மக்கள் நலனுக்காக மத்திய அரசோடு நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்பதாகவும் தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளை தாவேக்கா அரசு எதிர்க்கும் என குறிப்பிட்டார். நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து ஊழலிருந்து காப்பாத்துறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால செயல்படுத்த முடியும். வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி சதிகளையும் சரி முறியடிப்போம். நீங்க எல்லாரும் நம்மளோட இருக்கும் போது எனக்கு வேற என்னங்க கவலை. சுதந்திர தின விழாவில் முன்னாள் படை வீரர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான புதிய அறிவிப்புகளை முதல்வர் வெளியிட்டுள்ளார். முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4. மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5. வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் தகைசால் தமிழர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை முதல்வர் வழங்கினார். காங்கிரஸ் மூத்த தலைவரான எம் கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது. நீரிழிவு நோய் நிபுணரான மருத்துவர் வி மோகனுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டது. Dr. V. Mohan,
a medical professional who is an eminent expert in the field of diabetology. His daughter, Dr. R.M. Anjana, will receive the award on his behalf. டென்சிங் ஹிலாரி எவரெஸ்ட் மாரத்தானை இருமுறை வென்ற ஒரே தமிழ் பெண்ணாக அறியப்படும் கோவையைச் சேர்ந்த நௌஷின் பானு சந்துவுக்கு கல்பனா சாவ்லா விருதை வழங்கி முதல்வர் விஜய் கௌரவித்தார். துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது செல்வி நௌஷின் பானு சாந்த் கோவை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதல்வரின் நல்ல ஆளுமை விருது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தண்ணீருக்கு வழங்கப்பட்டது. இதேபோல் மெட்ரோ ரயில் நிறுவனத்தைச் சேர்ந்த சதீஷ் பிரபு மற்றும் குழுவினருக்கும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலிக்கும் முதல்வரின் நல் ஆளுமை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாருக்கும், சிறந்த மருத்துவருக்கான விருது கே நகர் அரசு மருத்துவமனை மருத்துவர் திருநாவுக்கரசுவுக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த மருத்துவருக்கான விருது டாக்டர் பி திருநாவுக்கரசு, இயக்குநர் மற்றும் பேராசிரியர், அரசு மறுவாழ்வு மருத்துவ மையம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த நிறுவனத்துக்கான விருது விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சிருஷ்டி பவுண்டேஷன் நிறுவனத்துக்கும், சிறந்த சமூக சேவகருக்கான விருது திருவண்ணாமலையைச் சேர்ந்த மணிமாறன் என்பவருக்கும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த சமூக பணியாளர் விருது திரு பி மணிமாறன், திருவண்ணாமலை மாவட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கல்பனா சாவ்லா விருதை பெற்ற நௌஷின் பானுச்சந்த் மகளிர் நலனுக்காக பணியாற்றிய சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருது பெற்ற அட்சயம் டிரஸ்டின் தலைவர் நவீன்குமார் ஆகியோர் விருது பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்கு விருது பெற்றோர் அளித்த தனித்த பேட்டியை பார்ப்போம். ஒரு 6 வயதிலேயே எங்க அப்பா அங்க இருக்கிற குமரன் கோயில்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல வாமா அங்க கொஞ்சம் போய் ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ட்ரைனிங்காக கூட்டிட்டு போனாங்க. காலையில ஒரு தொழுகை முடிச்சுட்டு நான் கோயில போய் ட்ரெயின் பண்ணுவேன். சோ அந்த வேறுபாடு பார்க்காம எங்க அப்பா வளர்த்தினாரு. சோ அந்த மாதிரி வளர்த்துறதுனால தான் இந்த மாதிரி ஈவெண்ட்டை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த வெற்றி எனக்கு மட்டும் சேரல, நிறைய பெண்கள் என் கம்யூனிட்டியில சேரும். இந்த மாதிரி வெற்றி நம்ம முஸ்லிம் கம்யூனிட்டி ஒரு பொண்ணு வாங்குற போது இது எப்படி பார்க்கணும்னா, நம்மளாலையும் வெளியே வர முடியும். அந்த எண்ணம் எனக்கு 6 வயசுல ஒரு கோயில்ல ஆரம்பிச்சது. சோ சேஞ்ச் இருக்கு. நம்ம அந்த சேஞ்சை கிரியேட் பண்ணணும், பேரண்ட்ஸ் கிட்ட கரெக்டா அதை அப்ரோச் பண்ணணும், அதுக்கு வேணுங்கிற ஹெல்ப்பும் நம்ம அவங்க கிட்டே ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். சிஎம் அவார்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சமூக பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 8 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். 2 வருஷமா அப்ளை பண்ணிருக்கேன் இந்த இதுக்கு. ஆனா வந்து அவார்டு கிடைக்கல எனக்கு. இந்த வருஷம் தான் கிடைச்சிருக்கு எனக்கு. சோ ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. எனக்கு வந்து சோசியல் சர்வீஸ் கேட்டகரியில வந்து எனக்கு கொடுத்தாங்க. சிஎம் யூத் அவார்டு இளைஞர்கள் ஊக்குவிக்கும் மனம் கொடுத்தாங்க. சோ உங்க பீரியட்ல நிறைய விஷயங்கள் பண்றீங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அட்சய மரக்கட்டளை மூலமா கடந்த 13 வருடமா சாலையோரத்தில் இருக்கக்கூடிய யாசகர்கள், மணல்ல பாதிக்கப்பட்டவங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள், பர்டிகுலரா பெண்களை ஆதரவற்ற நிலையில தவிக்கக்கூடிய பெண்களை மீட்டெடுத்து அவங்களுக்கு மறுவாழ்க்கை வழங்கி வந்துட்டு இருக்கோம். இதற்காக வந்து இன்னைக்கு தமிழக அரசு சார்பா சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருதை வந்து நம்ம அட்சய மரக்கட்டளைக்கு வழங்கியிருக்காங்க. இதுக்கு தமிழக அரசுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியும் முதல்வர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கலைப்பிரிவில் புதிய தலைமுறை தமிழன் சாதனையாளர் விருது பத்மஸ்ரீ தோட்டாதரணிக்கு வழங்கப்பட்டது. இதுகுறித்து மகிழ்ச்சி தெரிவித்த அவர், தமிழன் பெயரில் முதல் முறை விருது வாங்குவது பெருமையாக இருப்பதாக தெரிவித்தார். இதே பிரிவில் நம்பிக்கை நட்சத்திரம் விருது இயக்குனர் PS வினோத்ராஜுக்கு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் பேட்டியளித்த அவர், இந்த விருது கிடைத்திருப்பது கூடுதல் மகிழ்ச்சியாகவும் பெரிய பொறுப்பாகவும் பார்க்கிறேன் என்றார். தமிழ்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவார்டு வாங்குறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அது புதிய தலைமுறைக்கும் சரி, இது செலக்ட் பண்ண ஆட்களுக்கும், நிறைய பேர் ஜட்ஜிங் கமிட்டிக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். மற்றபடி வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே புதிய தலைமுறையில் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒர்க்கை எப்பயுமே ஒரு அப்ரிஷியேட் பண்றது, அப்புறம் விருதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒன்று தானே. எனக்கு அது புதிய தலைமுறையிலேருந்து கிடைக்கிறது, இந்த துறையில் சிறந்து விளங்குறாங்கன்னு சொல்லி கொடுக்கறது பெரிய பொறுப்பாக பார்க்குறேன், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். தொடர்ந்து எழுதிட்டு இருக்கோம், தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அடுத்த படத்துக்கான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எப்படி இந்த இயர் 2க்குள்ள வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இலக்கியம் பிரிவில் புதிய தலைமுறை தமிழன் சாதனையாளர் விருது எழுத்தாளர் S ராமகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டது. இதுகுறித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய அவர், தமிழ் பண்பாடு, தமிழ் மரபு வழியாக செயல்பட இந்த விருது உத்வேகமாக இருக்கும் என்றார். இதே பிரிவில் நம்பிக்கை நட்சத்திரம் விருது கவிஞர் சம்யுக்தா மாயாவுக்கு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் பேட்டியளித்த அவர், இலக்கியத்துக்கு ஒரு விருது கொடுத்ததே சிறப்பு என்றார். புதிய தலைமுறையினுடைய இந்த தமிழன் விருது அப்படிங்கிறது என் மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு விருது.
நானே சொன்னது போல் இதனுடைய முதல் ஆண்டு இதை எப்படி திட்டமிடலாம் அப்படிங்கிற ஆலோசனை குழுவில் நான் இருந்தேன். இந்த ஆண்டு நானே பெற்றது என்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி அடையுது. நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன், நிறைய மேடைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன். ஆனாலும் நான் விரும்புகிற மனிதர்களால், நான் விரும்புகிற நண்பர்களால், என்னுடைய ஆசானின் முன்னால் நான் கௌரவிக்கப்பட்டிருக்கேங்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு படைப்பாளியாக எனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தருது. தொடர்ந்து எழுதவும், தமிழ் பண்பாடு, தமிழ் மரபு, தமிழ் இலக்கியம் சார்ந்து செயல்படவும் இந்த விருது ஒரு உத்வேகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இலக்கிய பிரிவில் நம்பிக்கை நட்சத்திரம் விருது வாங்கினது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இது ஒரு நல்ல அங்கீகாரம். இலக்கியத்துறையில் ஒரு விருது கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு சோஷியல் மீடியா, ஒரு டிவி சேனல் அப்படிங்கிறப்போ நீங்கள் இலக்கியத்துக்கு ஒரு விருது ஏற்படுத்தி அதை கொடுக்குறதே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா, பெருமையான விஷயமா நான் எடுக்கிறேன். அது இந்த வருஷம் எனக்கு அளித்தமைக்கு மிக்க நன்றி. டெக்னாலஜி மாறினாலும் இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு என்ற புதிய தலைமுறையின் நோக்கம் மாறவே மாறாது என்று தமிழன் விருது வழங்கும் விழாவில் புதிய தலைமுறை நிறுவன தலைவர் சத்யநாராயணன் உறுதிபட தெரிவித்துள்ளார். இளைய தலைமுறை எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் புதிய தலைமுறை சென்று கொண்டிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இளைய தலைமுறை எங்கெல்லாம் செல்லுதோ அங்கெல்லாம் புதிய தலைமுறை சென்று கொண்டிருக்கும் என்பதன் ஒரு வெளிப்பாடாக தான் நீங்கள் இதை பார்க்கணும். நாங்கள் வந்து இதெல்லாம் தொடங்கும்போது ஒரு இதழாக தொடங்கினோம். அடுத்தது தொலைக்காட்சியை அடுத்து பயணித்தோம். இப்போ டிஜிட்டலில் இருக்கோம். மீடியா மாறலாம், ஒரு டெக்னாலஜி மாறலாம், பிளாட்ஃபார்ம் மாறலாம், ஏன் இந்த ஜென்சி போய் வேறு ஜென்சி கூட வரலாம். ஆனால் புதிய தலைமுறையோட நோக்கமான சமூக விழிப்புணர்வு ஃபார் தி யூத் அப்படின்றது மாறவே மாறாது. புதிய தலைமுறை கடந்த 13 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்ட குறிக்கோளில் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருவதாக SRM குழும நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பாராட்டு தெரிவித்தார். தமிழன் விருதுகள் விழாவில் பேசிய அவர், புதிய தலைமுறை நிறுவன தலைவர் சத்யநாராயணன் கொண்ட குறிக்கோளில் உறுதியாக புதிய தலைமுறையை வழிநடத்தி வருவதாகவும் அவர் வாழ்த்தினார். புதிய தலைமுறை கடந்த 13 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் குறிக்கோளில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. யாரும் எந்த தவறும் கண்டுபிடித்து விடக்கூடாது, கொள்கையில் மாறிவிட்டார்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் டாக்டர் சத்யநாராயணன் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி சிறப்பாக நடத்தி வருகிறார். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அவருடைய ஊழியர்கள் அத்தனை அவர்கள் பேரையும் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மதுரை சென்னை இடையே இயக்கப்படும் முதல் பகல் நேர விரைவு ரயிலான வைகை எக்ஸ்பிரஸ் தனது 50வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதனையொட்டி ரயில் பயணிகள் மற்றும் பணியாளர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். 1977ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15இல் தொடங்கப்பட்ட இந்த ரயில் 105 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கி அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவின் அதிவேக ரயில்களில் ஒன்றாக சாதனை படைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையார் மலையோர பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி பாதையில் நிறுத்தப்பட்டுள்ளதால் பழங்குடியின மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனால் மழைக்காலங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு மாணவர்கள், நோயாளிகள் சிரமத்தை சந்திப்பதாக கூறப்படுகிறது. எனவே பாலம் கட்டும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 15 வயது சிறுவனின் மூச்சுக்குழாயில் சிக்கிய பேனா மூடியை மருத்துவர்கள் குழுவினர் அறுவை சிகிச்சை மூலமாக வெற்றிகரமாக அகற்றினர். கடுமையான மூச்சு திணறலுடன் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு காது, மூக்கு, தொண்டை துறை மருத்துவர்கள் மற்றும் மயக்கவியல் துறையினர் இணைந்து இந்த உயிர்காக்கும் சிகிச்சையை அளித்துள்ளனர். தற்போது சிறுவன் பூரண நலமுடன் உள்ளார். வார விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்களால் உளுந்தூர்பேட்டை செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
மேலும் விழுப்புரம் அருகே அரசூர் பகுதியில் டேங்கர் லாரி பழுதடைந்து நின்றதாலும் மேம்பால பணிகள் நடைபெறுவதாலும் அப்பகுதியில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து திறந்த ஜீப்பில் வலம் வந்த மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை, ஊர்காவல் படை மற்றும் தீயணைப்புத் துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டதோடு அரசு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. மேலும் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாட்டின் சுதந்திரத்தை பறைசாற்றும் தேசபக்தி பாடல்கள் விழாவை மேலும் சிறப்பித்தன. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வரலாற்று சிறப்பு மிக்க வேலூர் கோட்டையில் உள்ள 60 அடி உயர கொடிக்கம்பத்தில் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். சிப்பாய் புரட்சிக்கு முதலில் வித்திட்ட இக்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழா சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் 147 அடி உயர ராஜகோபுரத்தில் தீட்சிதர்கள் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர். நடராஜருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட தேசிய கொடி ராஜகோபுரத்தில் ஏற்றப்பட்டதை அடுத்து கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கி சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குநரான வித்யாதர் தேசிய கொடியை ஏற்றி வைக்க முகாமில் இருந்த வளர்ப்பு யானைகள் தேசிய கொடிகளுடன் அணிவகுத்து நின்று தும்பிக்கையை உயர்த்தி மரியாதை செலுத்தின. இந்த கண்கவர் காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற இவ்விழா முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற காவல்துறை, என்சிசி, என்எஸ்எஸ் மற்றும் பள்ளி மாணவர்களின் கண்கவர் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை முதல்வர் ரங்கசாமி பார்வையிட்டார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த திருப்பயரில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் இளைய பாரதம் 80 என்ற தலைப்பில் மாபெரும் ஜும்பா நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. விருத்தாச்சலம் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் உலக சாதனை படைக்கும் வகையில் 2050க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே நேரத்தில் நடனமாடியபடியே உடற்பயிற்சி செய்து அசத்தினர். நாட்டின் ஒற்றுமை மற்றும் தேசப்பற்றை பறைசாற்றும் வகையில் மாணவர்கள் அணிதிரண்டனர். மாவட்டம் மாமல்லபுரத்தில் 5வது சர்வதேச காற்றாடி திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்த இந்த திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம் உள்ளிட்ட 6 நாடுகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். டால்பின், சுறா, ஆக்டோபஸ் போன்ற ராட்சத வடிவத்திலான வண்ணமயமான காற்றாடிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. நாளை வரை நடைபெறும் காற்றாடி திருவிழாவில் அனுமதி இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு, புதுச்சேரி மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு செய்தனர். சனிக்கிழமையை முன்னிட்டு சனீஸ்வர பகவானுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது.
விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோயில் வளாகத்தில் மயில் தோகை விரித்தாடிய காட்சியை பக்தர்கள் கண்டு ரசித்தனர். மேலும் கோயில் யானை தெய்வானையிடமும் ஆசி பெற்றனர். புதுக்கோட்டை மாநகராட்சியில் கடந்த 4 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறி டெங்கு ஒழிப்பு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி ஆணையர் காந்திராஜ் பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் ஊதியம் வழங்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சென்னை திருவொற்றியூரில் 12ஆம் வகுப்பு மாணவர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் 8 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் விசாரணைக்காக 26 பேரை திருவொற்றியூர் காவல்துறையினர் பிடித்து வந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவிகளை கேலி செய்த விவகாரத்தில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இத்தாக்குதல் நடந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அறிவியல் தொழில்நுட்பம் பிரிவில் புதிய தலைமுறை தமிழன் சாதனையாளர் விருது முனைவர் கு தங்கராஜுக்கு வழங்கப்பட்டது. இதுகுறித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய அவர், தமிழ்நாட்டில் எனக்கு கிடைத்த முதல் விருது இதுதான் என பெருமிதமாக தெரிவித்தார். இதே பிரிவில் நம்பிக்கை நட்சத்திரம் விருது ஸ்ரீநாத் ரவிச்சந்திரனுக்கு வழங்கப்பட்டது. இதனையடுத்து பேட்டி அளித்த அவர், தமிழன் விருது வென்றதை ரொம்ப பெருமையாக பார்க்கிறேன் என்றார். இந்த விருதை வாங்கியதில் மிகவும் மகிழ்ச்சி. ஏனென்றால் இதுதான் தமிழ்நாட்டில் நான் வாங்கக்கூடிய முதல் விருது. எத்தனையோ விருதுகள் வாங்கியிருந்தாலும் அவை அனைத்தும் தமிழ்நாட்டிற்கு வெளியே. இந்தியா கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக நாம் ஏறக்குறைய மற்ற நாடுகள், மேலை நாடுகளுக்கு இணையாக நம்ம அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது. ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் இது எங்கள் டீமுக்கு கிடைச்ச விருதாக தான் நான் பார்க்குறேன். அவங்க சார்பாக வாங்கிக்கிற மாதிரி தான் இதை ஃபீல் பண்ணுறேன். இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே பயங்கரமாக நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உலக லெவல்லே பார்த்திங்கன்னா ஒரு டாப் 5 கண்ட்ரீஸில் நம்ம இருப்போம். ப்ரைவேட் பீப்புள் எல்லாரும், கவர்மெண்ட் மட்டும்தான் முதல்ல பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ ப்ரைவேட் செக்டரும் உள்ளே வரதுனால நம்மளோட ட்ரீம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த லெவலுக்கு நம்ம என்ன வேணாலும் இங்கே பண்ணலாம். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் அக்னிக்குள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது. விளையாட்டு பிரிவில் புதிய தலைமுறை தமிழன் சாதனையாளர் விருது முகமது ரியாஸுக்கு வழங்கப்பட்டது. இதுகுறித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய அவர், இதுபோன்ற விருதுகள் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்கு முக்கியமானதாக பார்க்கப்படும் என்றார். இதே பிரிவில் துளசிமதி முருகேசனுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கப்பட்டது. அதன் பின்னர் பேட்டியளித்த அவர், ஒரு பக்கம் விளையாட்டு, ஒரு பக்கம் மருத்துவம் என எனது இலக்கு சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். புதிய தலைமுறை வந்து எப்போவுமே எவ்ரி இயர் நல்ல அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. இந்த மாதிரி அவார்ட்ஸ் வந்து எல்லாருக்கும், ஏன்னா வந்து நம்ம எல்லாம் விளையாடியெல்லாம் வந்துட்டோம். இந்த அவார்டு வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரீஜென்ரேஷன் மாதிரி. இப்போ நம்ம வந்து போயிட்டு மற்ற கிரவுண்டில் போய் ஒர்க் பண்ணலாம், 4 பேரை உருவாக்கலாம். இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து எல்லா தொழிலையும் இந்த மாதிரி பண்ணணும். புதிய தலைமுறையோட தமிழன் விருதுகளில் நம்பிக்கை நட்சத்திரம் விருது வாங்கினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து கண்டிப்பாக என்னை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணும். இன்னும் அடுத்தடுத்து மெடல்ஸ் வின் பண்ணுறதுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்க்கறதுக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நான் வந்து வெட்னரி படிச்சுட்டு இருக்கிறதுனால ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். ஸோ எக்ஸாம்ஸும் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் இன்னும் ஒரு வருஷத்தில் வெட்னரி டாக்டராக முடிச்சுட்டு வெளியில் வருவேன். சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூர் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்க உள்ளார். 2 நாள் பயணமாக தமிழகம் வரும் அவர் நாளை நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் 1ஆம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சியிலும் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றிலும் கலந்து கொள்ள உள்ளார். 17ஆம் தேதி திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவிலும் CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார்.